உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். நான் சில நாட்களுக்கு முன்பாக How to do Miracle Ministry ஜீசஸ் மாடல் என்கிற தலைப்பிலே ஒரு 3 அற்புதங்களை இயேசு எப்படி செய்து காட்டினார் என்பதை நான் சுகமளிக்கும் ஊழியத்தை குறித்து நான் போதித்திருக்கிறேன். இன்றைக்கு அந்த வரிசையிலே 4வது சுகமளிக்கும் ஊழியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த பட்டியலிலே இயேசு கிறிஸ்து மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானிலே செய்த அற்புதங்கள் கிட்டத்தட்ட 44 அற்புதங்கள் இதில் நான் எழுதி வைத்திருக்கிறேன். முதலாவது அற்புதம், கானாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது. அப்படியே எல்லா அற்புதங்களையும் வரிசையாக 44 அற்புதங்கள் இயேசு செய்து காட்டிய அற்புதங்கள். இதை எப்படி செய்தார், எந்த அடிப்படையிலே செய்தார், இன்றைய காலத்திலே நாம் இந்த அற்புதங்களை எப்படி அவர் செய்தது போல நடப்பிக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவான சத்தியங்களை நான் போதித்திருக்கிறேன். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் எனக்கு அனுப்பினால் அதை என்னுடைய குரூப்பிலே நான் இணைத்துக்கொண்டு இந்த How to do Miracle Ministry எப்படி அற்புத அடையாளங்கள் இயேசு செய்ததை போல செய்வது என்கிற அந்த விலையேற பெற்ற சத்தியத்தை போதிக்கும் போது அது உங்களுக்கு சொல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பை வைத்து கொண்டிருப்பீர்களா? உங்கள் குரூப்பிலே என்னுடைய மொபைல் நம்பரை இணைத்துக் கொள்ளுங்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நீங்கள் வைத்திருக்கிற குரூப்பிலே என்னுடைய இணைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. இன்றைக்கு 4வது தொழுநோயாளி சுகமாக்குதல் என கப்பர்நகும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1, 2, 3. மத்தேயு 8ஆம் அதிகாரம். உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை தயவாய் ஷேர் பண்ணுங்கள். சுகமளிக்கும் ஊழியத்தை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. உடனே குஷ்டரோகி சுத்தமானான். அன்பானவர்களே, நீங்கள் லைவில் இதில் என்னவோ இங்கிலீஷில் எழுதிருக்கீங்க, நீங்கள் தமிழில் எழுதினா எங்களுக்கு நலமாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பதை நீங்கள் தமிழிலே குறிப்பிடுங்கள். கமெண்டை தமிழிலே பேசுங்கள். அப்போது அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அன்பானவர்களே, அவருக்கு பின் சென்றார்கள் திரளான ஜனங்கள். அவர் அன்பாளே, How to do Miracle Ministry அற்புத அடையாள ஊழியங்களை எப்படி செய்வது என்பதை குறித்து நான் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். இந்த போதனை உங்களுக்கு என்று நினைக்காது, முதலாவது எனக்கு
பிறகு நான் கற்றுக்கொள்வதை உங்களுக்கு இந்த லைவ் மூலமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி இதை நான் போதிக்கிறேன். என்னுடைய தியான நேரத்தை தான் சோஷியல் மீடியா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கடைசி நாட்டிலே அதை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த போதனைகளை உங்களுக்கு போதிக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது இந்த போதனை, இந்த தியானங்கள் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அதை அப்படியே லைவ் மூலமாக உங்களுக்கு பிரசாபப்படுத்துகிறேன். உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் அவர்களும் ஆசீர்வதிப்பார். அப்போ அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள் அவர் பாருங்க, அவர் நம்மள மாதிரி கிடையாது. ஆண்டவராகிய இயேசு நம்மை போன்றவரே இல்லை. அவர் முற்றிலும் வேறுபட்டவர். அவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். அவருக்கு பின் சென்ற திரளான ஜனங்கள் ஜீவன் கிடையாது, ஜீவ விருட்சத்தின் கனி கிடையாது. எல்லா பின் சென்ற மனிதர்கள் எல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க ஜனங்கள். புரிகிறதா அன்பாளே? இந்த நன்மையும் தீமையும் அறியத்தக்க ஒரு மனுஷன் குஷ்டரோகியாய் இருப்பான், குடனாய் இருப்பான், செவிடனாய் இருப்பான், முடவனாய் இருப்பான், கொடிய வியாதியசனாய் இருப்பான், திமிர்வாதக்காரனாய் இருப்பான், பிசாசின் வல்லவில் அகப்பட்டவனாய் இருப்பான். அதனால பாருங்க, அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவருக்கு பின் சென்ற அவர் யாரு? அவர் ஒரு ஜீவன். சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றார். நானோ அவைகளுக்கு ஜனங்களுக்கு நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். புரிந்து கொள்ளுங்கள். இந்த மேய்ப்பனாகிய இந்த இயேசு ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறானா. ஆடுகள் என்றால் ஜனங்கள் என்று அர்த்தம். இந்த ஜனங்களாகிய இந்த ஆடுகளுக்கு இயேசு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறாராம். இந்த நல்ல மேய்ப்பன் இந்த ஆடுகள் பிசாசின் கரத்திலிருந்து, வியாதியின் கரத்திலிருந்து, சாபத்தின் கரத்திலிருந்து, பிசாசின் தரித்திரத்திலிருந்து, பிசாசின் கொடிய வியாதி விடுதலையாவதற்கு ஜீவனையே கொடுக்கிறானா. என்ன கொடுக்கிறான்? ஜீவன். இந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், இதுதான் ஒரு மனுஷனை சுகமாக்கும். 1008 பிரசங்கங்கள், 1008 ஜபங்கள் அல்ல. ஜீவ சரீரம், ஜீவ ரத்தங்கள் உங்கள் ஜபத்தில், உன் பிரசங்கத்தில் ஜீவ மார்க்கம், ஜீவ போதனை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற அந்த இடத்தில் தான் பரிசுத்த ஆவியான தேவ தூதர் அந்த இடத்துல கிரியை செய்வார்கள். சரி, அப்போ அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்ற. திரளான ஜனங்கள் யாரு? நம்மள மாதிரி ஜனங்க. ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்து பிறந்து வந்த ஜனங்க. யாரு? ஆதாம் ஏவாளுக்குள்ளிருந்து பிறந்து வந்த ஜனங்கள். ஆதாம் யாரு? ஏதேன் தோட்டத்தில் தேவன் வேண்டாம் என்று விளக்கின அந்த நன்மை தீமை என்கிற அந்த கனியை பறித்து புசித்தான். அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் சொல்லிட்டாரு. அந்த ஆதாம் ஏவாள்கள் நீயும் நானும் பிறந்து வந்திருக்கிறோம். இங்கே ஜனங்கள், திரளான ஜனங்கள், அப்படிப்பட்ட ஜனங்கள், பலவிதமான எண்ணல்கள், போராட்டங்கள் உள்ள ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அதில் ஒருத்தன் தான் இந்த குஷ்டரோகி. நம்ம என்ன படிக்கிறோம்? தொழில்நோயாளி சுகமாக்குதல், ஹவு டு டூ மிராக்கிள் மினிஸ்ட்ரியை குறித்து நம்ம இப்போ தியானிக்கிறோம். அதில் ஒருத்தன் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன்.
குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால். அங்க கவனிங்க, அப்பொழுது திரளான ஜனங்க பின் சொல்றாங்க. அதுல ஒருத்தர் குஷ்டரோகியான ஒருவன், குஷ்டரோகினா பழுத்த குஷ்டம், உடம்பெல்லாம் கைகள் இதான் குஷ்டம், அப்படியே உடம்பெல்லாம் குஷ்டமா இருக்குது. இந்த குஷ்டரோகி ஒருவன் என்ன பண்ணிட்டான், இயேசுகிட்ட வந்துட்டான். வந்து அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, பாருங்க, முதலாவது பணிந்து கொள்ளுதல், தொழுது கொள்ளுதல், வேண்டிக் கொள்ளுதல். அன்பானே, ஜோலி முடிஞ்சிச்சு பிரியமானே, எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் அங்கே தீர்ந்துதான் ஆகவே. நீ பணிந்து கொள்ளுதல், நீ உங்கள் ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் இருக்கிற அந்த பைபிளில் பணிந்துன்னு போட்டு கண்காண சொன்னது எல்லாம் அந்த பாருங்க, பணிந்து கொள்ளுதல் பைபிள் இருக்கிறதெல்லாம் பாருங்க. அந்த பணிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷன், பணிந்து கொள் அப்படி வெத்து பணிதல், பணிந்து கொள்வோம் பழுதொற்றதை பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தணும். அந்த பழுதொற்ற சரீரம், பழுதொற்ற ஆட்டுக்குட்டி, அந்த பிதாவாகி தேவனுக்கு செலுத்தணும். ரெண்டாவது, ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு நீ ஜீவ சரீரத்தை செலுத்தணும். அதான் பணிந்து கொள்ளுதல். ஆண்டவரே ஏசப்பா அப்படின்னு சொல்லி வெத்து பணிதல் இல்லை, பணிந்து ஆபிரகாம் பணிந்து கொண்டான், ஆபிரகாம் தொழுது கொண்டான், ஆபிரகாம் விண்ணப்பித்தான். இந்த விண்ணப்பம், பணிந்து கொள்ளுதல், தொழுது கொள்ளும் போது ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பிதாவாகிய தேவனிடத்தில் கொண்டு வந்து தான் பணிந்து கொள்ளணும். வெத்து பணிதலுக்கு அதுக்கு பேர் பணிந்து கொள்ளுது, அதுக்கு பேர் மதம், அதுக்கு பேர் பாரம்பரியம். இவன் மாதிரி பணிந்துன்னும் போது அங்கே ஆவி உலகத்தில் இயேசு கிறிஸ்துடைய பார்வை அவன் பணிந்து கொள்ளும் போது கிறிஸ்துவை பழுதற்ற பலியை பிதாவாகிய முழு உலகத்தை சேர்த்தான். பணிந்துனா இவ்வளோ அர்த்தம் இருக்குதுங்க. நான் பாவம் செய்து விட்டேன், எங்க அப்பா என் தாய் என்னை பாவத்திலே கருத்தரித்து பிறந்தாள், ஏதோ ஒரு நிலைமையில் என் சரீரத்தில் குஷ்டரோகம் வந்து விட்டது. இது ஒரு வியாதி சக்தி, இது அழிக்கிற சக்தி. இந்த குஷ்டரோகம் வந்ததினாலே ஆண்டவராகிய இயேசுவே, நீர் பாவம் அறியாதவர், நீர் பாவம் இல்லாதவர், நீர் உன்னுடைய தழும்புகள் ஜீவ தழும்புகள், ஜீவ சரீரம், உன்னுடைய சரீரம், உன்னுடைய ரத்தம், உன்னுடைய சரீரத்தில் ஒரு ரத்தம் ஜீவ ரத்தம். இந்த ரத்தம் சகல பாவங்களையே கழுவி சுத்திகரித்திடும். பாவத்தின் சம்பளம் மரணம் வரைக்கும் உன்னுக்குள்ள இருக்கிற அந்த ரத்தம், எனக்குள்ள பாவம் டு மரணத்தை கழுவி அப்படியே சுத்திகரிச்சிடும். சுமந்து கொண்டு போறையா இயேசு, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். இப்போ நான் வந்து பணிந்து கொள்றேன். என்ன பணிந்து கொள்ள முடியும் என்னால? ஒரு பைசற்ற ஆட்டுக்குட்டியை கொண்டு வரேன். பிதா, நீ திருத்துவத்தில் 2வது நபரு, 3வது ஆவியானவர். யோவான் 5:24, என் பிதா ஜீவனுடையவராய் இருக்குது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறீரு. இப்போ என் சரீரமெல்லாம் கஷ்டம், என் கையெல்லாம் கஷ்டம், நொதிக்குது. எந்த டாக்டரும் சுகமாக்க முடியல. எல்லா டாக்டரும் நன்மை தீமறியத்தக்க டாக்டர், படிப்பு, பெரிய படிப்பு, டப்பு வாங்குறாங்க, ஸ்கேன் எடுக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க, என்னென்னோ சொல்ல லட்சமாக கேட்குறாங்க. ஆனாலும் என் குஷ்டரோகத்தை தீர்க்க முடியல. நீர் வந்து பரம டாக்டரு, நீ ஆளே வித்தியாசம். முழு உலகத்தில் 800 கோடி பேரும் நன்மை தீமறியத்தக்க அப்படியே பெரிய சர்ஜன் டாக்டர், அப்படியே எம்டி டாக்டர். சிஎம்சி ஹாஸ்பிட்டல் எங்கள் ஊரில் இருக்குங்க. நாங்கள்லாம் வெள்ளூரில் பிறந்து வளர்ந்தவங்க. நான் இருக்கு சிஎம்சி எம்டி பெரிய டாக்டர்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போதே அப்படி வருவார். எம்பிபிஎஸ் விட டபுள் எம்பிபிஎஸ், ட்ரிபிள் எம்பிபிஎஸ் டாக்டர். அவர் சர்ஜன், அப்படி ஹார்ட் சர்ஜன், பெரிய டாக்டர்னுவாங்க. எல்லாம் நன்மை தீமை அறியத்தக்கவர் தான். எல்லாம் டப்பு தான். இன்ஜெக்ஷன் போடணும், ஆப்ரேஷன் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை. இயேசுவே, ஒரு பழுதற்ற பலியை நான் கொண்டு வரேன். பழுதற்ற ஆட்டுக்குட்டி. பணிந்து கொள்ளுதல் என்ன? நான் இங்கே புரிஞ்சு பண்ணிக்க. பணிந்து கொள்ளுதல், தொழுது கொள்ளுதல், ஆராதித்தல், ஜபம் பண்ணுதல், வேண்டிக் கொள்ளுது, இது எல்லாமே பழுதற்ற பலி தான். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், இயேசுவின் இடத்தில் வரான், ஆவியானவர் இடத்தில் வரான். யார்? இயேசுவின் சரீரம், இயேசு ரத்தம்.
நிறைஞ்ச சரீரம் இயேசு அவருடைய தழும்புகளை, அவருடைய ரத்தத்தை, பைதொற்ற பலி, அந்த ஆட்டுக்குட்டி, பைதொற்ற ஆட்டுக்குட்டியில் ஜீவ ரத்தம் இருக்குது. அந்த ஆட்டுக்குட்டி என் பாவத்தெல்லாம் சுமக்குது. அந்த ஆட்டுக்குட்டி முன்னாடி நிற்கிறார் இயேசு, ஜீவ ஆட்டுக்குட்டி. அப்போ என்னுடைய கொசரோக சரீரத்தை அவர் சுமந்துக்கிறாருங்க. அவர் பைதொற்ற ஆட்டுக்குட்டி தான் இயேசு, ஜீவ பலி. சிலுவையில் என் பைதொற்ற வியாதி சரீரத்தை, குஷ்டரோக சரீரத்தை, கேன்சர் சரீரத்தை, கொரோனா கொள்ளை நோய் சரீரத்தை, வேற என்ன சரீரம், திமிர்வாத சரீரத்தை, என்னென்ன வியாதி இது. யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் கேட்டேன், சித்த வைத்தியத்தில் 4448 வைத்தியங்க தான் மருத்துவ வியாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன ஆச்சரியமாக இருக்குது. அத்தனை வியாதியும் ஆண்டவர் இயேசுவே உன் மேலே நான் சுமத்துறேன், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. என்ன பாரம்? என் பாரம் பாவத்தின் சம்பளம் மரணம், அதில் கொசரோகம். இதுலேருந்து விடுதலையாக்க முழு உலகத்து எங்கே போனாலும் முடியல, டாக்டராலும் முடியல. கொசரோகன்றான். இது நாள்பட்ட வியாதி, இது தீராத வியாதின்றான். இப்போ யார் பதில்? இதுக்கு நீ தான் பதிலுன்றான் பாருங்க. பணிந்து கொள்ளுதல்னா பாவத்து மனத்தை, அந்த பைதொற்ற ஆட்டுக்குட்டி மேலே வந்து அந்த பைதொற்ற சரீரத்தை, அந்த பைதொற்ற ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு நான் காட்டணும். பிதா குமார் காட் வேட் பாட்டு. அதே பைதொற்ற சரீரத்தை, பைதொற்ற ரத்தம் இயேசு ஆதாமில் தொடங்கி 2ஆம் வரைக்கும் இந்த குஷ்ரோகி பணிந்து கொள்ள அவ்வளோ விளக்கறீங்க. அதாங்க பாயிண்ட்டு. பணிந்து கொள்ளுங்க, தொய்து கொள்ளுங்க, ஆராதிங்க, ஜபம் பண்ணுங்க, துதிங்க, எல்லாம் சொல்கிறீங்க. அதில் ஜீவன் வரணும், ஜீவ சர்ற அந்த ஜபத்தில் இயேசுல பரமண்டல இருக்க பிதாவே நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது இயேசு கட்டுக்கூடிய பரமண்டல இருக்க பிதாவே சொல்லிட்டு அடுத்த செப்பிலே இந்த குஷ்டரோகி உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தத்தை பரமண்டல பிதாவு கொடுத்தா பதில் தப்பாது. தேவதூதன் வருவான், பரிசுத்தாவியர். எவ்வளோ பெரிய பிரச்சனை நீக்கிட்டு அண்டண்டுள்ள ஆகாரனாக்கா சரீர சுகம். இயேசு நாமத்தில் சரீர அப்பம் மட்டும் கிடையாது, அண்டண்டுள்ள ஆகாரம் உனக்கு கொடுக்கப்படும், அண்டண்டுள்ள அப்பம் உனக்கு கொடுக்கப்படும், உன் பாவங்களே மன்னிக்கப்படும். நாங்களும் எங்களிடத்து கடன்பட்ட எவனுக்கும் மக்களுக்கு முழு உலக இயேசு சரீரத்தை அவனுக்கு கொடுத்து மன்னிச்சாச்சு. எங்களை எந்த சோனிக தீமைன்னு ரச்சு இந்த குஷ்டரோகம் என்கிற அந்த தீமையிலேருந்து அங்கே இயேசு அவனை விடுதலையாக்கி சுகம் கொடுக்கறத பார்க்குறேங்க. அன்பார்களே, அதான் உண்மை. அவுட் டு டூ மிராக்கிள் மினிஸ்ட்ரி. இது 44 மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் 44 அற்புதங்களை அதில் எழுதி வச்சுக்கிறேன். முதல் அற்புதம் தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது எப்படி 3 செய்தி கொடுத்துருக்கிறேன். அடுத்து வியாதியுடைய அநேகரை சுகப்படுத்தினார். அடுத்து அசுத்தாவி பிடித்த விடுதலை பெறுதல். இப்போ 4வது அந்த செய்தியெல்லாம் ஃபேஸ்புக்கில் போய் துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணி அதில் போய் பாருங்கள். யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. எல்லா செய்திகள் கேளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிராக்கிள் மினிஸ்ட்ரியை வல்லமையாக செய்வீங்க. நான் அதில் அபியாசப்படுத்துகிறேன். இந்த செய்தி கேட்க நீங்களும் அபியாசப்படுத்துங்க, டெஸ்ட் பண்ணுங்க. ஆமாம், இங்கே பாருங்கள். அவர் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். யாருக்கு? அவருக்கு பின் சென்றார்கள். அவரு ஜீவனு, திரளான ஜனங்கள் நன்மை தீமை அறியத்தக்கவங்க. அவர் யாரு? ஜீவன்க, இயேசு. தனி புரடங்க. 800 கோடி பேர் ஒரு பக்கம் ஆதாம் வழியா நன்மை தீமை. உலகம் ஃபுல்லாக வியாதிஸ் இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக மருத்துவமனைகள் இருக்குது. இயேசு தனி புரடன், ஜீவ சர்றம், ஜீவரத்து மாதிரி. இவர் சுமை தாங்கி பாவம்ட்டு மரணத்தை சுமந்து தேவ நீதிட்டு உயிர்த்தெழு உன் ஜீவ சர்ற ஜீவரத்தத்தை உங்ககிட்ட கொடுத்து அந்த ஜீவ சர்ற ஜீவரத்தத்தை நீ பிதா குமார் ஆதாம் முழுவதை கொடுக்கும்போது பசுத்தாய் உன் மேலே ஹீலிங் பவர் உன் வாழ்க்கை உன் சரீரத்தில் வேலை செய்வது நீ கண்ணார காணலாம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாள் 24 மணி குடியானது திராட்சை செடியில் நிலைத்து இருக்கிறது போல ஒருவன் என்னிலும் என் வார்த்தையில் அவனை நிலைத்து இருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அந்த இயேசு ஒரு ஜீவன். நீ நன்மார்கன் துன்மார்கன், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்குன்னாலே ஷாகவேஷா சன்மார்கனும் துன்மார்கனுமா இருப்பேன்னு வச்சுக்கோ. வியாதி தொலைச்சிக்கிட்டே இருப்பான் பிஷா சரீரத்தில். நீ குடிக்கிற தண்ணியில், சுவாசிக்கிற காட்டில்,
சரீரத்தில் பேச்சில் சிந்தையில் நன்மார்க்கம் துன்மார்க்கம் தான் பிசாசு உள்ள புகுந்து கலந்து அசுத்தாவிகள் வியாதிகள் வறுமைகள் தரித்திரங்கள் போராட்டங்கள் பிரச்சனை ஓழாது. நீ பாவத்துக்கு மரித்து நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கு நலிஷாகவே அந்த நன்மை கண்டளிச்ச ஜீவனத்தின் பெருமை மரித்து தேவ நீதிக்கு பிழைக்கணும். அந்த தேவ நீதி தான் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். நீ ஜீவ விருட்சத்தின் கனியை புஷிக்கணும். அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கிறார். அதுதான் பணிந்து கொள்ளுதல், அதுதான் ஆராதித்தல், அதுதான் தேவனை தொழுது கொள்ளுதல். ஆபிரகாம் தேவனை தொழுது கொண்டான். நீங்க பணிந்து கொள்ளுதல் கண்காடத்துல போட்டு பாருங்க, செல்போன்ல போய் பைபிள்ல பணிந்து போட்டு பாருங்க, எத்தனை வசனம் வந்து பாருங்க. அப்போ ஆபிரகாம் பணிந்து கொண்டான். எப்படி பணிந்து கொண்டான்? பழைய ஏற்பாட்டில் ஒரு பழுதொற்ற ஆட்டுக்குட்டிய அது மேலே தன்னுடைய பாவங்களை சாபங்களை அது மேலே வைக்கணும். ஆசாரியன் அந்த ஆட்டு மேலே வைக்கணும். அந்த ஆடு பழைய ஏற்பாடு இயேசு சரி இயேசு ரத்த இயேசு அம்பு குறிட்டு காட்டுது. அந்த கர்த்தர் மேல் பாரத்தை வைத்தது. ஆபிரகாம் 100 வயசாகி போச்சு, மனைவி 90 வயசாகி போச்சு, சரீரத்தில் பிள்ளை இல்லை, மலடனா இருக்கிறான். டாக்டரால் ஒன்றுமே பண்ண முடியல. 10 எம்பிபிஎஸ் டிகிரி 10 எம்பிபிஎஸ் டாக்டராலும் ஒன்றும் பண்ண முடியல, எம்டியாலும் ஒன்றும் பண்ண முடியல. 100 வயசு 90 வயசு போயிடுச்சு. இப்போ இவர் வந்து அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி மேலே கையை வைக்கிறாரு ஆபிரகாமு. இவனுடைய பாவன்ட்டு மனம் மலடெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி ஏற்றுக்குது. அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை இந்த ஆபிரகாமு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஜீவ சொல்ற ஜீவரத்தை இந்த வானத்து நட்சத்திரங்கள் போல சந்ததி இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஜீவ சொல்ற அந்த ஜீவரத்தத்துல மலடு கிடையாது, அது ஜீவ சொல்ற அது ஜீவரத்தம். அதை போய் பிதாவா பலிபீடத்துல பிதாவாகிய தேவனு கொடுத்து தொய்து கொள்றாரு. 1 நாள் 2 நாள் 25 வருஷமா அது மாதிரி செய்கிறாரு. தேவன் தனக்கு உலகத்து பலின்னா நியமனம் மத்தியஸ்தத்துல செலுத்தலாம். பிதாவாகிய தேவனுக்கு ஜீவ சர ஜீவரத்தம் உம்முடைய நாமம் உம்முடைய உம்முடைய சித்தம் ஏசு ஜீவ சரீரம் ஏசு ஜீவரத்தம். அதை பிதாவாகிய தேவனுக்கு நீ செலுத்தணும். தூய்து இங்க பாரு, தூய்து கொள்ளணும். அதுக்கப்புறம் ஆதாம்லேருந்து 2வது வரைக்கும் ஜீவ சர ஜீவரத்தத்தை மத்தியசமா கொடுத்தாத்தே தாதான் பதில் தப்பாது. ஏசு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகியா. எப்படி பதில் வாங்குறான் பாருங்க. சித்தம் உண்டியா, நீ பணிந்து கொண்டாய். வெத்து பணிதல் பைதொற்ற பலி இயேசு சரீர பிதாவாகி ஆதாரம் கொடுத்து விட்டாய். இனி தடை ஏதும் இல்லை. நீ சித்தம் உண்டு, நீ சுகமாகுன்னு சொல்லி தான் அப்படி சுகமாகிற. உங்களுக்கு தெரியுமா? இதில் இவ்வளோ விஷயம் இருக்கு பிரியமானே. பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1வது அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டு, இந்த குஷ்டரோகி என்கிற இடத்துல நீ ஆபிரகாமை வைக்கலாம், ஈசாக்கை வைக்கலாம், யாக்கோபை வைக்கலாம், மோசேயை வைக்கலாம், கிதியோடு எல்லாம் ஆதாம் வழியாய் பிறந்து வந்த நன்மை தீமை அறியத்தக்கவர் தான். தாவீதை வைக்கலாம், சாலமோனை வைக்கலாம். அவங்கெல்லாம் பாருங்க பலி பீடத்தில் பழுதற்றதை தேவங்கிட்ட கொண்டு போறாங்க. எப்போ போனாலும் பலி இல்லாம தேவனை நெருங்குதுகிற பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் என்னை இல்லாமல் ஒரு பிதாவை நெருங்காதே. அதுக்கு பேர் வெத்து இயேசு கிறிஸ்து நாம இயேசு சரி இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவன் ஆதாரம் முழு உலகத்து கொடுக்காத பண்றப்ப அதுக்கு பேர் வெத்து ஜெபம், அதுக்கு பேர் பாரம்பரிய ஜெபம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது இயேசு கற்றுக் கொடுக்கிற பரமண்டையிலுக்கு பிதாவே உம்முடைய நாமும் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சேர்த்து அதான் பைதற்ற பலி. இயேசு சரியா இயேசு நான் ஜீவ சட்ட ஜீவரத்தை அது விலை போட முடியாது. உன் பாவத்தெல்லாம் அது சுமந்து அந்த இயேசு நாம ஜீவ சட்ட ஜீவரத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்க சொல்லுது. அதான் வந்து 2வது ஆவியின் பெரியபடி மத்தியசமா வாய்நாள் எல்லாம் கொடுக்க சொல்லுது. கொடுக்க 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 தேவதூதம் வராமல் இருக்க கூடாது. பரிசுத்த ஆவியார் வந்து தான் ஆக வேண்டும். பலவீனம் வியாதி சாபம் பாவம் மன்னதை சிதறடிக்கப்பட தேவதூதம் வந்து வானத்தோட சகலாது ஏந்து போன ஆசீர்வாதம் சுகம் பலன் ஜீவனை கொடுத்து தானையா ஆக வேண்டாம். கேரண்டி அது. உன் பாவம் 1000 எவ்வளோ பெரிய பாவம் ஆகிட்டான். ஐயோ என் பாவத்தை மன்னிப்பாரா? என்னையா உன் பாவம்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவா. உன் பாவம் தேவனுக்கு விரோதமான பாவம். அதுக்கு ஆதாண்டு முழு உலகத்துக்கு என்ன பாவம்? பாவத்தின் சம்பளம் மட்டும்தான் பாவம். டிஸ்கரேஜ் ஆகாத.
இயேசு ரத்தம் ஓவர் பெய்டு, இயேசு சரீரம் ஓவர், அவர் திருத்தி 2வது நாள் அவருக்கு விலையே போட முடியாது, வெள்ளியை காட்டு போல் விலையேறப்பட்டன்னு பேதுரு சொல்றாரு. அதை ஜீவ ரத்தத்தை பிதாவாகி தேவனை கொடுக்குறியா? பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு நேராக போச்சுட்டு, பாவத்துக்கு தேவ நீதி, மரணத்துக்காக உழித்தெய்தல். இயேசு நானே உழித்தெய்தலும் ஜீவனமாயிருக்கு, ஜீவ உலகம், ஜீவவான ஜீவ, இவர் ஜீவ உலகம். இயேசு ஆதாம் பாதாள உலகம், பாதாளத்தின் பிள்ளையா இருக்கிறாய் நீ, ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிற. ஞாபகம் இருக்கட்டும், வானத்துக்கு பூமி, ஆப்பிரிக்காவட்டும், ஐரோப்பாவட்டும், அமெரிக்காவாகட்டும், எந்த நாட்டுக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் போய் இங்கிலீஷில் மொழிபெயர்த்து இந்த சத்தியம் ஷேர் பண்ணுங்க உலகத்துக்கு. எந்த மொழியில் நான் உரிமை தரேன். கன்னடாவில் ஷேர் பண்ணுறேன், மலையாளத்தில் இந்த 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 செய்தியை டிரான்ஸ்லேஷன் பண்ணி மொழிபெயர்த்து அனுப்புங்க. 1000 பேர் 1,00,000 பேர் இந்த செய்தி கேட்டாலும் ஆஸ்வதிக்கப்படுவான். தெலுங்கில் இந்த மொழி இந்த இந்த செய்தியை தெலுங்கு தெரிஞ்சு டிரான்ஸ்லேஷன் பண்ணி அனுப்புங்க. முழு உரிமை, காப்பிரைட்டு கீப்ரைட்டெல்லாம் எதுவும் கிடையாது, முழு உரிமை. சுவிசேஷம் போனால் சரி, மனுஷன் ரசிக்கப்பட்டா சரி, வியாதி சுகமானா சரி, கர்த்தருக்கு மகிமை சேரணும். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு ரத்தம் இல்லாமல் பிதாவாகிய தேவனை நெருங்கி கொண்டிருக்காதே. ஜெபம் சொல்லிவிட்டு குஷ்ரோகி வந்துச்சு, ஆண்டவரே அப்பா எப்படியாவது எப்படியாவது எப்படியாவதுன்னு போயிட்டு இருந்தாக்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். எப்படியாவது இயேசுவை இல்லாமல் பிதாவை நெருங்க முடியாது. இங்கே கரெக்டாக பணிந்து, இதெல்லாம் எபிரேயக்காரனுங்க, இவங்கெல்லாம் யோதருங்க, ஒவ்வொன்றுத்துக்கு விளக்க இருக்குங்க. நம்ம பணிந்துன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறோம். அப்பொழுது குஷ்ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொள்ளுதல், தொழுது கொள்ளுதல், அவரை வேண்டிக் கொள்ளுதல், அவரிடத்தில் ஜெபித்தல். ஜெபத்தில் உம்முடைய நாமும், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய இயேசு தான் அவருடைய சித்தம். தேவ நீதி உயிர்த்தெல்லாம் அவர் சித்தம். பாவத்தின் சம்பளம் மரணம் தான் நம்முடைய தலையெழுத்து. அதுக்கு பிறகு அவர் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதல் தான். அது போய் பிதாவாகிய தேவனுக்கு இயேசு பரிசுத்தாவின் ஆதாரம் மூடி கொடுத்து குத்திட்டீங்கன்னா இப்போ கடன் அவர் மேலே வந்துச்சு. அவர் வரணும், தேவதூதன் வரணும், வியாதி பிசாசி ஓடியப்பட சங்காரத்தை, பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரத்தை நீ செலுத்தும் போது பரிகரிக்கப்படும். வியாதி சாபம் தரித்திரம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 நாள் 2 நாள் திருப்பி பாவத்தில் கூட திருப்பி பிசாசுக்கு வியாதி கூட்டிக்கும். கண்டினியூஷன் ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாள், வாரத்தில் மாதத்தில் 30, வருஷத்தில் 365. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவ நீதிக்கு உயிர்த்ததில் பிதாவாகி இதற்கு ஆதாரம் முழு உலகம் கொடுத்து பாறையா. ஆமாம், 1 நாள் கூத்து 2 நாள் கூத்து இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அதோடு போச்சு. அதுக்கப்புறம் மாம்ச செய்தியிலே போகிறது, பகையும் கசவும் பிசாசு தான் கிரியை செய்யும் சபைகளில், குடும்பங்கள், ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில். அப்போ இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், திருவிருந்த ஜீவ ரத்தத்தை பானம், அப்பத்தி திராட்சம் பானம் பண்ணி அந்த இயேசு ரத்தத்தை, ஜீவ ரத்தத்தை பிதாவாகி தேவங்க ஆதாரம் முழு உலகத்தை கொடுத்து பாறையா. பிதாவாகி தேவன் இதை உலகாங்கிதம் கொள்ளும், பரலோகம் ஒன்று ஆனர் பண்ணோம், தேவதூர் பசு ஆனர் பண்ணோம், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அப்பொழுது குஷ்ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவர்கிட்ட எப்படி போனோம்? பிதா குமார் பசு இயேசு ஜீவ ரத்தத்தை கொண்டு போனோம். என்னுடைய எல்லா போதனையும் ஜீவ போதைகள், 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன். நீ எங்கேயுமே இப்படிப்பட்ட செய்தியில் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த செய்தி கேட்குற நீங்கள் பாக்கியசாலி. உங்கள் பிள்ளைகள், உங்கள் உறவினர்கள், உங்கள் உறவினர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க, அது நிமித்தம் அவங்க ஆசீர்வதிப்படுவாங்க. மாபெரும் சுகத்தை பலத்தை ஈலிங்க அவர் பெற்றுக்கொள்வார்கள். கான்பிடன்ஸ், தைரியம் வரும் ஆண்டவர் எனக்கு நினைச்சாக்கா. அப்பொழுது குஷ்ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மாளாகும். சித்தம் தான், நீ தான் குத்திட்டேப்பா பணிந்து கொள்ளும் போதே பைதொற்ற பள்ளிய ஜீவரத்தை செய்த தப்புக்கு நஷ்டிடு பிதா கிட்ட குத்துட்டு அதான் முழுவத்து குத்துட்டேன். பணிந்து கொள்ள அவ்வளோ அர்த்தம் இருக்குது. சித்தம் உண்டுப்பா. தப்பும் செஞ்சிருந்து பரிகாரத்தை கொடுக்காது. ஆண்டவர் சுத்தமாக பரிகாரத்தை கொண்டு வந்தையா? செஞ்ச தப்புக்கு பரிகாரம் பண்ணியா? சித்தம் உண்டு. ஓ செத்து போன கூட உயிரோடு வைப்பீங்க. ஸ்தோத்திரம். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு ஜீவன்ல உயிர்த்தெழும் ஜீவன். அது ஏன் பேர் சொல்லி பிதாவாகி இருக்கும் ஆதாம் மூடு கொடுத்தார். செத்து போன லாசர் கூட இயேசு உயிர்த்தார். எப்படி உயிர்த்த செத்து போனவன? உனக்கு தான் சாவு பெருசு மனுஷா. சாவாமை தேவனுக்கு லேசு. பாவத்தின் சம்பளம் மரணம். உனக்கு தான் ஏன் பேசு. இயேசுக்கு லேசுங்க.
பிசாசே லேசு, அவனுடைய மரணம் எம்மாத்தன்னு கேட்க இயேசுக்கு முன்பாக, இயேசு ஜீவன் உயிர்த்ததுக்கு முன்பாக. இயேசு மரணத்துக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசு அவர் ஜீவாதிபதி. அப்பாரு அவர் இயேசு லாசர் மாதா கிட்ட சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும். ஸ்டார்டிங்கே உயிர்த்தெழுதல் தான். நம்ம யார் தெரியும்? ஸ்டார்டிங்கே பாவம், முடிவு மரணம். அதுதான் மனுஷன். ஆண்டவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் உயிர்த்து தேவநீதியில் தோன்றி உயிர்த்தெழுதல முடிக்கிறாரு. அந்த தேவநீதி உயிர்த்தெழி ஏன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஆதாமிலிருந்து 2வது முழு உலகம் ஒரு மனுஷன் தப்பக்கூடாது. தேவன் மனுஷன் ஆதாம் தோன்றி 2வது ஜீவச உயிர்த்தெழு கொடுத்தாக்கா பாவுட்டு மனம் கடந்து போய் தேவ தூதம் வந்து பசு சாவுக்கு எதுவான சரீரம் உயிர்ப்பித்தல் உண்டாகா. இவ்வளோ விஷயம் இருக்குங்க. இங்க பாருங்க, ரோமர்ல சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பாராம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கணும். உயிர்த்தெழுதலும் ஜீவனமாகிய இந்த இயேசு ஜீவசரம் ஜீவரசத்தை ஊம்பேர் சொல்லி பிதாவாகியவனுக்கு ஆதாலும் முழு உலகத்துக்கு ஒரு மனுஷன் பாக்கி விட்டா கூட போச்சு, வேலை செய்யாது. ஆவி உலகம் வேலை செய்யாது. ஒரு மனுஷன் மேலே கசப்பு பகை விட்டுட்டாக்கா உயிர்த்தெழுதல் ஜீவன் ஒரு மனுஷன் நீ கொடுக்குது ஸ்டாப் பண்ணாவே அங்கே பிசாசு ஒரு மனுஷன் மூலமாக வந்துடுவான். மரணத்தை கொடுத்தே தருவான் தாமஸுக்கு. ஆதாமிலிருந்து 2வது உயிர்த்தெழுதல் ஜீவனுக்கு தான் டாப்பு பிரன்னு பரலோகம் பூலோகம் பிதா குமார் பற்றி உயிர்த்தெழு ஜீவன் குத்தாச்சு. இங்கே ஆதாமில் தொடங்கி 2வது உயிர்த்தெழு ஜீவனுக்கு. இப்போ நான் கேட்குறேன், காமன் சென்ஸ் பற்றி பாருங்க. உயிர்த்தெழுல தேவன் தனக்கு மரணத்தை நீ பரிகரிக்கலாம். மரணம் உன்னை லேசில் சந்திக்காது. நீடித்த ஆயுசுள்ளவனாய் நீ வாழ்ந்து கத்தனுக்காக என்னென்ன செய்யணும் எல்லாவற்றையும் செய்து முடிப்பாய் ஐயா. அப்படிப்பட்டவரையா இயேசு. சுவிசேஷன்னா அவ்வளோ சுவிசேஷனா பிரமிக்கத்தக்க ஒரு செய்தின்னு ஒரு விளக்கங்க தான். சுவிசேஷனா எப்படியும் இருக்குதா அப்படின்னு ஒருத்தன் ஆச்சரியம் பண்ணுவோம் சுவிசேஷத்தை கேட்டு. உங்கள் சுவிசேஷத்தை கேட்டு ஆடா போயா எல்லாம் எங்களுக்கு அப்படித்தான் பேசக்கூடாது. சுவிசேஷம் இவ்வளோ விவரமானதுங்க. இயேசு சுவிசேஷம் அவர் ஒரு ஜீவமாக இருக்குங்க. சோத்திரம். அன்பானுகளே, தொடர்ந்து என்னுடைய செய்திகளே நேரம் கடந்துக்கிட்டே போகுது. அப்போது உயிர்த்தெழுதலும் ஜீவனம். அவர் ஒரு ஜீவ உலகம். அவர் ஒரு பரலோக இயேசு. ஆதாம் பாதாளம். நன்மை தீமறியத்தக்க எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய படித்தவன், பெரிய அரசியல் தலைவர், மகானு, சயின்டிஸ்ட்டு, டாக்டரு, இன்ஜினியரு, 10 டிகிரி படிச்சிருக்கிறாரு. படிப்பே இல்லை. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாய்ந்தவன், ராயல் ஃபேமிலி, உலகத்தில் நம்பர் 1 கோட்டீஸ்வரன். யாரானா இறையா நீ ஆதாம் வழியாக பிறந்து வந்தவையா? அது ஒன்று போதுங்க பிசாசுக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம், வாழ்நாளெல்லாம் உன்னை பிடிக்கும். இதுக்கு நேர்பரிகாரம் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். இயேசு ஒரு ஜீவ விருட்சத்துக்கு நீ. அதுக்கு தான் ஜீவ மார்க்கத்தை போதிக்க வேண்டும். பிரியமான ஊழியக்காரர்களே, ஜீவ மார்க்கத்தை அழுத்தம் திருத்தமாக போதிங்க. எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்படுவாங்க. நீ பிரசங்கம் பண்ணுறது, நீ போதிக்குது, நீ ஜெபிக்குது, நன்மை தீமை ஜீவன். ஏதேன் தோட்டத்தில் நன்மையில கேரியா தீமையில கேரியா ஜீவனில் கேரியானே தெரியாது. நீ பிரசங்கமும் ஜெபமும் பண்ணிகிட்டு இருந்தா கேட்குறவெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான், போயிட்டே இருப்பான். கான்ஃபிடன்ஸா பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு ஆப்போசிட்டு உம்முடைய நாமம் இயேசு கிறிஸ்து சரீரம். இயேசு தேவநீதி உயிர்த்தெழுதலும் பிதாவாகிதலும் ஆதாம் வந்து முழுவதும் கொடுக்குறாண்டவரே. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 24 hours, வாரத்தில் 7 நாள், மாதத்துக்கு 300 வாழ்நாளெல்லாம் தேவநீதி உயிர்த்தெழுதல். அந்த தேவநீதி இயேசு சாமியோட வாக்குத்தான் உங்களுடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஜீவ காது, ஜீவ கண்ணு, ஜீவ மூக்கு, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி கோடாக்கூடிய பிதாவாகிதலும் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்குறாண்டவரே. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக அப்படின்ட்டாரு. புஸ்தகி பார்த்து எவ்வளோ விவரங்கிறது பாருங்க. ஷாலமோன் 1:4-2:6 படிக்க. வெங்கல பலிகள் கர்த்தருடைய சன்னியில் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டானாம். பீடு பண்ணாம் 1000 சர்வாக தகன பலி. அது இயேசு அம்புக்கு பழைய ஏற்பாடு. இயேசு சரிய ஜீவசர ஜீவரத்தம். அதில் தேவநீட்டு உயிர்த்தெழுதல் இருக்குது. 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வெங்கல பலி கர்த்தருடைய சந்நிதியில். இங்கே இயேசுக்கு முன்பால் இவன் பணிந்து கொண்டான் குஷ்ணரோகி. அங்கே வெங்கல பலி கர்த்தருடைய சந்நிதியில் 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் சாலமோனுக்கு நீ விரும்புகிறதை கேளுன்றாரு.
என்னையா விருப்பம்? 1000 சர்வாங்க தகன பலி என்ன விருப்பம் பண்ணுவான்? தேவநீதி தூது இயேசு சாமட வாக்குத்தத்தத்தை தான் விரும்புவான். உன்னுடைய விண்ணப்பம் எனக்கு உகந்ததா இருக்குது என்ற சாலோமுடைய விண்ணப்பம் படிச்சு பாருங்க. சாலோமுடைய விண்ணப்பம் எனக்கு உகந்ததா இருக்கிறது. ஜனங்களை நியாயத்திற்கு ஞானத்தை கேட்கறான். ஏராள ஞானம், ஏராள ஐஸ்வர்யம், பொண்ணு வெள்ளி சபதத்தை கொடுக்கிறார் சாலோமோனுக்கு. சாலோமோனும் பெரியவர், உனக்குள்ளே இருக்கிறார். அவர் ஒரு ஜீவனாய் இருக்கிறார். அவர் தேவ நீதியும் உயிர் தேதலுமாய் இருக்கிறார். இயேசு சாமட வாக்குத்தத்தம், ஜீவ சொல்ற ஜீவரத்தை, ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, பரலோக ராஜ்யம், அதை தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்துக்கும் வெளிப்படுத்துகிற வேலையை தீவிரப்படுத்துங்க ஐயா. பாவத்தின் சம்பளம் மரணம் செய்து தேவாய் ஊட்டப்படும். குஷ்ரோகம் நம்மளோட பாயிண்ட் என்ன? தொழில்நோயாளி சுகமாக, ஹவு டு டூ மெராக்கிள் மினிஸ்ட்ரி, அதை நம்ம தியானிச்சு வரோம். இதில் 44 அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் திராட்சரசம் மாறுவது எப்படி கொடுத்திருக்காரு. 2வது வியாதியுடைய அநேகரை சுகப்படுத்தினார். அது எப்படி என்ன அது கொடுத்திருக்கிறேன். 2வது அசுத்தாவி பிடித்தவர் விடுதலை பெற விலையேறப்பட்ட செய்திகள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஏராளம் செய்திகள் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு போது ஷேர் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து கேளுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் தான் உன் பிரச்சனை. எந்த மனுஷனோ, எந்த நாடோ, எந்த தேசமோ, எந்த எவ்வளோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ, ஆதாமுக்குள்ள நன்மை தீமறியத்தக்கவனாய் பிறந்திருக்கிறாய். தப்பு இல்லைன்னு சொல்ல முடியும் யாராவது? சன்மார்க்கன், நன்மை தீமை, நன்மார்க்கன் துன்மார்க்கன், 2 வட்டத்தில் தான் மனுஷன். அதில் கண்டிச்சு மாமிச்சு, அதில் குடி வெறி கூத்து, பகை கசப்பு போட்டி பொறாமிக்கிற பல காரியங்கள் இருக்குது. சாகவே சாவாய். அதுக்கு நேர் பரிகாரம் இயேசு ஒரு ஜீவ விருட்சத்துக்கு. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். என் ரோமர் யோவான் 5:26 என் பிதா ஜீவனும் குமாரன் ஜீவனோட ஆவியான, இது ஜீவ சஞ்சாரி, ஜீவ உலகம், இது பரலோக ராஜ்யம். இந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை நீ செய்த பாவத்தின் பரிகாரமாக அந்த இயேசு சுசரி இயேசு ரத்தத்தை பிதாவாகி ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கும் கொடுத்து நீ பணிந்து கொள்ளணும், நீ தொழுது கொள்ளணும், நீ ஆராதிக்கணும், நீ பிரசங்கம் பண்ணணும், நீ ஜெபிக்கணும், நீ விண்ணப்பிக்கணும். தேவதொன்று பசுத்தார் கண்டிப்பாக செத்த முன்று சுத்தமாக போயிட்டே இரு. ராத்திரியும் பகலும் செய்யி. சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணி சீக்கிரத்தில் நீ ஆகி சொல்லுனாரு. இதான் உண்மை. அப்போ இந்த 44 அற்புதங்களையும் நாம் தியானித்து வருகிறோம். ஹவு டு டூ மெராக்கிள் மினிஸ்ட்ரி, ஜீசஸ் மாடல். இந்த செய்தியை கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். பாருங்க, மத்தேயு 8:1 அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, அங்க பாரு பணிந்துன்ற வேடை அண்டர்லைன் பண்ணுங்க. பணிந்து கொள்ளுதல், தொழுது கொள்ளுதல், ஆராதித்தல், துதித்தல், ஜபம் பண்ணுதல் எல்லாம் இயேசு ஜீவன் பண்பு, இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தங்களை கொண்டு கொடுக்கணுமா? நீ நன்மை தீமறியத்தக்க கனி பிடிச்சிட்டு அதே போய் ஜபத்தில் துதியில் ஆராயில் போய் கெஞ்சி ரொம்ப பண்ணிட்டாரு. இதுக்கு பேர் பாரம்பரிய ஜெபம். அதை போய் மலைமலையாக கூட்டிகிட்டு இருவாங்க, கண்ணீராக விட்டு ஜபம் பண்ணிட்டு இருவாங்க. குஷ்ரோகத்துக்கு போய் கண்ணீர் விட்டா ஆகுமா? வேலை கணிமா? சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கெல்லாம். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு இயேசு ஜீவ ஐஸ்வர்யத்துக்கு பிதாவாகி இயேசுவை தந்துள்ளி கல்வாரி நீ பிறகாத்துக்கு முன்னே இயேசு கிறிஸ்து இயேசு சாமிட வந்து இயேசு ஐஸ்வர்யத்தை ஆவி வடிவில் கொடுத்துட்டு அந்த இயேசு ஐஸ்வர்யத்தை வேலை போட முடியாது. அந்த இயேசு கிறிஸ்து ஜீவ ஐஸ்வர்யத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாரம் மூடு கொடுத்த தரித்திர ஸ்பிரிட் ஒன்று ஓடும், ஐஸ்வர்யம் வாசலை தட்டம். அதுதான் தாவீது. ஆடு மேய்க்கர் எப்படிங்க அவ்வளோ பெரிய ராஜாவானா? கர்த்தரை காலத்திலும் சோதரிவாக துதி எப்போது வாயில் அங்கெல்லாம் ஜீவ மார்க்கத்தை நன்றாய் அறிந்து வைத்திருந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே. ஜீவ மார்க்கத்தை அறிந்தவன் தான் புரட்சியை உண்டு பண்ணுவான் உலகத்திலே. ஜீவ சொல்ற ஜீவன் அளவற்ற அகோபிய அன்பு தெய்வீக தன்மை நிறைந்த ஜீவன். படியேற்பட ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீர் புதிய ஏற்பாடு அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு சரிய ரத்தம். அவர் இயேசு சரிய ரத்தத்தை பிதாவாக இது ஆதாரம் மூடு கொடுத்து ஆவின்படி ஏற்று முடி மத்தியஸ்தமாக கொடுக்கணும். மாறவே கூடாது. கண்டிப்பாக தேவத்துவம் பரிசுத்த காரியங்கள் மாறுதலாய் முடியும். அப்போது குஷ்ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, இங்க பாருங்க, இந்த கை ஜீவ கை, இயேசுனார் கை, என் கை நன்மை தீமை கை, குஷ்ரோக கை, அவர் கை ஜீவ கை. அந்த ஜீவ கையை வச்சு இந்த குஷ்ரோகி பேரை சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஜீவ சர ஜீவ கை, ஆதாம் 2வது ஜீவ சர ஜீவ கை.
இப்போ குஷ்ரோகம் பயந்து சிதறி ஓடிய பூச்சி பசுத்தாவி இறங்கிச்சு. பசுத்தாவி எங்கே ஹீலிங் உண்டாயிடுச்சுங்க. அவனுடைய குஷ்ரோகத்தை இவர் உள்வாயிடு. பைதொற்ற பலி, பாவத்தின் சம்பளம் மரணத்தை இயேசு தான் சரீரத்தில் வாங்கி இவருடைய ஜீவ சொல்ற ஜீவ கையை ஜீவ கருத்தை இவன் பேரை சொல்லி பிதாகுமார் ஆதாண்டு ரெண்டா இவ்வளவு செய்யுங்க பாவனை வச்சு செய்யறதுக்கு உடனே ஆவியானு இறங்கிட்டாரு. தேவதத்தை வந்துட்டான். உடனே ஹீலிங்க அபோர சுகம். இவ்வளவு பெரிய அன்பு நேர்ந்தவன் தான் இயேசு. ஹல்லேலூயா. இந்த அன்புக்கு நீ வைப்பே குஷ்ரோகி மேலே கை. குஷ்ரோகி அவரை தாக்கலை, அவருடைய ஜீவகரம் தான் இவரை தாக்கிச்சு. உன்னுடைய ஜீவ சொல்ற ஜீவரை தான் தேவன் தனக்கு முழு உலகத்தையும் தாக்கணும். அகோப்பே அன்பு, அளவற்ற அன்பு, ஜீவனை பரிபூர்ண ஜீவனையுமே கொடுக்குது. இங்கே போட்டிக்கு பொறாமைக்கு எரிச்சிகளுக்கு பகைக்கு கசப்பு இந்த மாம்ச சிந்திக்கு இந்த கிறிஸ்துவருக்கு இங்கே எங்கே வேலை இருக்குதுன்னு சொல்கிறேன். எங்கே பார்த்தாலும் ஊழியர் பகையும் கசப்பும் போட்டியும் பொறாமையும் எரிச்சலுமா இருக்கு. அந்த கடைசி கால சபையில் சுய நீதிக்காரங்களா நியாய பிரமாணிகளாக கட்டிக்கிறார் நொடுக்கிறார் இப்படிதாங்கிறாங்க. சபைகளில் பிரச்சனை ஓயில, குடும்பத்தில் சபை விசுவாச குடும்பங்கள் பிரச்சனை ஓயில, ஊழியர் வாழ்க்கையில் இருக்கிற தொல்லைகள் நீங்கள், தரித்திரம் நீங்கள், அவமானம் நீங்கள், வெக்க பிசாசு போராட்டமாக ஒரே கால ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவில்லை. கற்றுக்கொள்ளனா ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஏராள செய்தி கொடு. ஜோயே வேதாகம கல்லூரி எல்லா செய்தி கேட்டு பாருங்க. மாபெரும் கேட்டு கான்ஃபிடன்ஸ் தைரியம் உண்டாகும். உங்கள் பிள்ளைகளுக்கு நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றால் உடனே குஷ்ரோகம் நீங்க அவனை சுத்தமாக ஹீலிங் உடனே ஜீவ சரஜ தாக்கம் பயங்கர தாக்கம். ஜீவ சரஜா 1000 சர்வாங்கத்தவர்களில் அவன் பேரு சொல்லி பிதாவாக ஆதாம் அண்டுராதி கத்தர் தரிசனம் ஆவியோட தரிசனம் அந்த சரீரத்தில் உடனே ஹீலிங் உண்டாப்பாரு. நமக்கு ஒருவேளை சீக்கிரம் நடக்கலாம் கூட. இதுதான் குட்டு வெளிப்பட்டு போச்சு. இதை தீவிரமா செய்யுங்க. சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவனுக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. இது என்னங்க? போய் செலுத்தியா ஆசாரியன் இயேசு மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. பைதொற்ற பலியை போய் செலுத்து. ஆசாரியனாவே பைதொற்ற பலி. ஆசாரியன் போய் காட்டு. அங்கே பலி நியமத்தை கொண்டு வர பாருங்க. எல்லாமே விவரம் தாங்க. ஜீவ பலி தாங்க. ஜீவ உலகத்தை தேவன் தன் உலகத்தில் இவன் குஷ்ரோகியும் சொஸ்தமானது. இயேசு கல்வாரிசியில் மாதிரி தூய்த்து வராதனால இவர் ஆசாரியனுக்கு போய் என்ன பண்ண வருவான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவனுக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாரு. ஆயிரம் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. போய் செலுத்தியா காணிக்கையை, பவித்திர காணிக்கை செலுத்து. தேவன் தனக்கு உலகத்தை செலுத்து. 1000 சர்வாங்க தகவல் வெங்கல பலி பிடித்த கர்த்தருடைய சன்னியிலே செலுத்தி பலியிட்டான். அதான் பைதொற்ற காணிக்கை, பைதொற்ற சரீரம், பைதொற்ற ரத்தம், பைதொற்றதை பிதா குமார் பசுத்தாவி ஆதாம் முழுவதும் செலுத்தியா தொடர்ந்து நீ நிலைத்திருப்ப. ஜெபம் பண்ணுவோம். பசுத்து பிதாவை இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே சோத்திரிக்கிற கத்தாவே ஹீலிங் பவர் கத்தாவே சோத்து பரிசு தாவியல் ஜீவ சொல்ற ஜீவரத்னம் ஜீவகாது ஜீவலன்று நாங்கள்லாம் ஆதாம் வழியில் பிறந்து அப்படியே நன்மை தீவில் அப்படியே ஊர்னங்க நாங்கள்லாம் ஷண்மார்க்க துன்மார்க்கத்தில் ஹெப்பா நாங்கள் ஜீவ மார்க்கத்தில் நல்லா ஓடணும். ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவ சொல்ற ஜீவரத்னம் நன்மை தீம் அறியத்தக்க கடி பிசாகவே ஷாவின்னு சொல்லிட்டு பிசாசு கண்டிப்பாக வருவான். ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க தேவன் தனக்கு உலகத்துக்கு இப்படி நெகட்டிவ்களுக்கு போய்க்குது. அது அப்படியே பாசிட்டிவ் ஜீவ விஷயத்துக்கு ஜீவ சொல்ற ஜீவ தேவன் தனக்கு முழு உலகத்து ஏசு ஜீவன மத்தியசரம் மாறாது. உடனே பசுத தேவதூர் உடனே எல்லாத்தையும் மாற்றி விடுறாரு. அவருடைய ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ள அவருடைய ஹீலிங் பவர் மினிஸ்ட்ரியை வல்லமையாக செய்த செய்திகள் ஒவ்வொன்றையும் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறாங்க. அவுட் டு டூ மிராக்கிள் ஜீசஸ் மாடல் என்கிற இந்த தொடர் போதை எல்லாரும் கேட்க நீ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறங்க. இந்த செய்தி கேட்டு ஒவ்வொரு ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறாங்க. எனக்கு ஒரு அறிவிட்டோம் பெத்த பிள்ளைங்க கட்டின மனைவி பேர பிள்ளைங்க சபை விசுவாசிங்க ஆதாம் வழி அப்படின்னு நன்மை தீம் அறியத்தக்க கடி பிடிச்சி சாகவே வியாதிப்படுறாங்க, கடன் பண்ணுறாங்க, துக்கப்படுறாங்க. பிசாசு போராட்டம், கொரோனா, கொள்ளை நோய், இப்படி பல விதமான பிசாசு போராட்டம். இந்த கடைசி காலத்தில் இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவ நீதி உயிர்த்தல பிதாவாக ஆதாண்டு முழு உலகத்துக்கு கொடுத்து பாவட்டு மடத்தில் விடியாக பசுதா இறங்க ஹீலிங் பவர் உண்டாக இந்த செய்திகள் ஒவ்வொன்றையும் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறங்க. இயேசு எங்கும் சுற்றி திருந்து பிசாச வலைமலைக்கிற எல்லாரும் நல்ல மேற்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பிசாசு வலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க. பிசாசு திருவாதக்காரன் ஆண்டு சோத்திர 38 வியாதேச பெரும்பாடு உள்ள சிறி பிசாசு வலை வியாதேச எல்லாம் ஜீவ சொல்ற ஜீவன் அவருடைய தழும்புகளால் குணமை ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை ஆவியின் பிடித்து கொடுத்து பிசாசு வலை எல்லாம் விடுதலையாகி பசுதா இறக்கி தேவதர் பண்ணி எல்லாம் லட்சக்கணக்கான அற்புதங்களை ஹீலிங் பவரை கொண்டு வந்தது போல பிசாசுகளை துறைத்து ஜனங்கள் விடுதலையாக்கும் போல
இந்த கடைசி கால ஈர்ப்பில் இந்த செய்தியை நீ அப்படியே பயன்படுத்தப்பட்டு ஜெபிக்கிறதா நீ அப்படியே சேர்க்க சொல்லி இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 73395848. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கோம். நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. நண்பர்கள் பிள்ளைகள் உறவினர்கள் ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய. உங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருந்துட்டாங்க, என்னுடைய மொபைல் நம்பரை அதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நாம் சுவிசேஷத்தை தீவிரமாய் பிரஸ்தாபப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்: இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000B066, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. காட் பிளஸ் யூ. கூகுள் பேல என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஹவ் டு டூ மிராக்கிள் மினிஸ்ட்ரி என்கிற அந்த தொடர்பு அதையை தொடர்ந்து கேளுங்கள். 44 அற்புதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அற்புதம் விலையேற பெற்ற அற்புதங்கள். ஏசு எப்படி இந்த அற்புதங்களை செய்தார் எல்லாத்தையும் கற்று இதில் நல்லா தேறி ஜீவ மார்க்கத்தை நல்லா தேறின தேவன் தனக்கு இயேசு ஜீவன் பரிசு ஆவின் கொடுக்க ஆரம்பிச்சுனா தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அதிசய அற்புதத்தை தேவத்தோடு பணிவிடை செய்ய அகோபி என்பது உலகத்தை நீங்கள் நேசு கிறிஸ்துவ ஜீவன் பரிசு ஆவின் பரிசு உலகத்தை கொடுக்க தேவனுக்கு கொடுக்க பிரதான கற்பனை உயிர்த்திருக்க கர்த்தர் மாபெரும் அற்புதங்களை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் உங்கள் சபையில் ஊழியத்தில் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 23/6/2020 அன்று மதுரை பட்டணத்தில் எங்கள் வீட்டிலே கொடுக்கப்பட்டது. நான் மதுரை பட்டணத்தில் SIG ஸ்தாபனத்தில் இணைந்து இந்த சோஷியல் மீடியா ஊழியர்களை செய்து வருகிறேன். இந்த SIG ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகர் ரெவரண்ட் டாக்டர் JJY அருள் அவர்கள். அவருடைய ஸ்தாபனத்தில் இணைந்து இந்த ஊழியர்களை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன். உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.